Praise the Lord. Welcome to Shine International Community. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம பார்த்துக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம்னா இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துல நம்ம இங்க வந்திருக்கிறோம். கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த வார்த்தையை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய பேசுவாராக. ஓகே, ஸ்க்ரீன்ல இப்ப போடப்பட்ட இந்த வார்த்தைகள் தான் இந்த மந்தோடைய வார்த்தை. நம்ம தியானத்திற்கு எடுத்த வார்த்தை. இந்த இயர் ஃபுல்லா நம்ம ஒரு அப்கிரேட்குள்ள போயிட்டு இருக்கோம். நிஜமாவே எங்களோட இணைந்து பயணிக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய எஸ்பெஷலா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய சுபாவங்கள் எல்லாமே அப்கிரேட் ஆகிறத நான் பார்க்குறேன். மெயினா எனக்குள்ள பெரிய அப்கிரேட் நடக்குது. அதுதான் முதலாவது சக்சஸ். நான் போதித்து நீங்க எல்லாமே அப்கிரேட் ஆயிட்டு நான் ஒரு துளியம் மாறலன்னா அது வேஸ்ட். அது கனி இல்லாத ஒரு ஊழியம். ஸோ முதல் கனி என்னிடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு நான் நிச்சயமா சாட்சி கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட், ஸோ அது மாதிரி அப்கிரேடு, ஒவ்வொரு அப்கிரேட்குள்ளேயும் நம்ம டீச் பண்ணும்போது, ப்ரீச் பண்ணும்போது நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியுதா, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுது, எந்த இன்டென்சிட்டி நம்ம டீச் பண்ணலாம், இது நம்மளால முடியுதா, நம்மளால முடிஞ்சாதானே மக்களாலேயும் முடியும்னு சொல்லிட்டு என்னை ஆர்டர் ஃபில்டர் பண்ணி என்னை ட்ரெயின் பண்ணி எனக்கு நான் கனி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சப்ஜெக்டே, இது போன்ற சப்ஜெக்ட்ஸ் ஆண்டவர் பேசவே அனுமதிக்கிறாரு. என்னால பண்ண முடியாத நான் பேசவே மாட்டேன். ஏன்னா நம்மளாலே முடியல, நம்ம என்னத்த டீச் பண்றது அப்படின்ற மாதிரி, தகுதி ஆயிட்டு போய் டீச் பண்ணலான்ற மாதிரி. பட் இது வரைக்கும் ப்ரீச் பண்ண, போதித்த அனைத்து காரியங்களுமே எல்லாராலையும் முடியும். ஏன்னா என்னால முடியுதுன்னா உங்களாலையும் முடியும்ன்ற ஒரு விசுவாசம் தான். ஸோ அப்கிரேடை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இயர் ஃபுல்லா. இந்த மந்த் அக்டோபர் மாதத்திற்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அப்கிரேட் டு டிசைபிள் மைண்ட் செட். ஒரு சீஷனின் மனநிலைக்கு நம்மலாம் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வாரம், நம்ம கடைசி வாரம் இது. ஸோ பார்த்து நம்ம முடிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு டிசைபிளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, போல்டு மைண்ட் செட். டிசைபிள் மைண்ட் செட் இஸ் ஈக்குவல் டு போல்டு மைண்ட் செட். அதாவது ஒரு சீஷனின் மனநிலை ஈக்குவல் டு என்ன போடலாம், அதுக்கு சரிசமமான ஒரு வார்த்தைனா தைரியமான மனநிலை. நான் சீஷன் நான் சொல்றேன், ஆனா நான் பயப்படுறேன் அப்படின்னா பரிபூர்ணமா கம்ப்ளீட்டா ஒரு சீஷன் ஆகலன்னு அர்த்தம். இது நம்ம இந்த வார்த்தையை சொன்னேனுமே உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துருக்கும். யாருன்னா பேதுரு. 12 சீஷர்கள் ஒரு முக்கியமான சீஷர் அவரு. பேதுரு. ஆண்டவர் முக்கியம் இவங்க முக்கியம் இல்லைன்னு கருத்துல, ஆனா அவர் கோர் டீம்ல இருந்திருக்கிறாரு. கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவரு நிறைய ஊழியங்கள் செய்திருக்கிறார். ஸோ பேதுரு போன வாரம் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறிச்சு ரொம்ப ஆழமா தியானிச்சோம். சூப்பரா இருந்துச்சு சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு பேதுரை குறிச்சு பார்க்க போறதில்ல. பட் அந்த தைரியத்தை பத்தி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைபிள் படிச்சவங்க, ஓரளவுக்கு வேதம் தெரிஞ்சவங்க, ஃபர்ஸ்ட் சீஷன் தைரியம் இல்லாத ஒரு சீஷன், அவர் தைரியமான சீஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது யாரு ஸ்ட்ரைக் ஆகும்னா பேதுரு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா பெந்தகோஸ்தி நாளுக்கு முன்பதாக, அதாவது ஏசப்பா உயிரோடு இருந்த காலகட்டத்துல அதிகமா பயந்து கர்த்தரை, அதாவது அவருக்கு தைரியம் இருக்கும். எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்னா, அவர் இயேசுவை அரெஸ்ட் பண்ண வரவங்களுடைய அந்த போர் சேவகனோட அந்த சோல்ஜருடைய காதை வெட்டுறதுக்கு இவருக்கு தைரியம் வரும். ஒரு கத்தி எடுக்க தைரியம் வரும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளித்ததும் அதே ஒரு சீசன் தான். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்விங் ஆகினே இருக்காரு இங்கேயும் அங்கேயும். ஒரு இடத்துல பார்க்கும்போது டக்குன்னு கத்தி எடுத்து நீட்டுறாரு. டக்குன்னு டென்ஷன் பாட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுவார். இன்னொரு இடத்துல பார்த்தா யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். யோசிச்சு பார்க்கும்போது இவருடைய தைரியம் ஒரு கேள்விக்குறியா இருந்தது. எது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, பெந்தகோஸ்தி நாள் வரைக்கும். பெந்தகோஸ்தி நாள்ல ஆவின் அபிஷேகத்தினாலும் ஆவின் முழுமையினால், ஆவியானவரின் முழுமையினால், பசுத்த ஆவியானவரின் முழுமையினால் இவர் நிரப்பப்படுற வரைக்கும் அவர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தாரு. ஆனா நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப்பை யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர போல்டா, அந்த நீங்க அப்போஸ்தலர், அந்த அப்போஸ்தலர் அந்த புக் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், பவுலுடைய ஊழியர்கள் லேட்டர் தான் வரும். ஃபர்ஸ்ட் வல்லமையா பிரசங்கம் பண்ணது அந்த ஆவியின் வரங்கள் பெற்று அந்த பெந்தகோஸ்தி அந்த நாள் அன்னைக்கு அவருடைய பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. அந்த பிரசங்கம் பயங்கர இன்டென்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எடுத்துன்னு போயிட்டு நிறைய பேர் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்டு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இதெல்லாம் வாயை திறந்தாலே நம்மளை வெட்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழல் இருந்தாலும் பேதுரு பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்விக்ஷனோடு தைரியமா ப்ரீச் பண்ணார், உபதேசித்தார். அவருடைய பிஹேவியர் மாறிச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி தைரியமா ஆகுது. அவரை விட தைரியசாலி யாருன்னா பவுல். ஏன்னா
ஒரு இடத்துல என்ன நடக்குது, புதிய ஏற்பாட்டுல வந்து ஒரு இடத்துல என்ன நடக்குது, இப்ப யூதர்கள் வந்து புறஜாதியாரோட உட்கார மாட்டாங்க. இவரும் அதெல்லாம் அந்த கஸ்டம்ல இருந்துலாம் வெளிய வரணும். இவரு வந்து வெளிய பேதுரு வந்து பரிபூரணமா வெளிய வரல. ஸோ என்ன பண்ணுவாரு, டக்குன்னு இவங்க ஆளுங்க வந்ததுக்கப்புறம் புறஜாதியர்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆக பாப்பாரு. பவுல் போய் ஸ்ட்ரெயிட்டா அட்ரஸ் பண்ணுவாரு. "என்ன பண்ணுருக்குற? என்னப்பா யாருக்காக என்ன நச்சுன்னு இருக்குறன்ற" மாரி. அதுவும் ரொம்ப இதெல்லாம் அப்போஸ்தலர்ல இருக்கு. நீங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் அந்த அந்த புஸ்தகத்த நீங்க ஃபுல்லா தியானித்தா ரொம்ப நல்லா இருக்கும். நெறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். பேதுருவையே கேள்வி கேட்டு அவருடைய அவர அந்த அளவுக்கு தைரியம் பாருங்க. அவரு ஒரு சீஷன். இவரு லேட்டரா தான் சீனுக்குள்ளேயே வராரு பவுல். ஆனா, "என்ன நச்சுன்னு இருக்கிற? நீ போதிக்கிறது ஒண்ணு. இந்த மாரி எதுக்கு பயந்து பேச்சு ஒண்ணு? பெண்ணா பார்த்தா என்ன? அப்ப இன்னும் என்ன பண்ணுங்க?" அந்த அளவுக்கு வந்து அட்ரஸ் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா கன்ஃபரண்ட் பண்ணுவார் டூ த ஃபேஸ். ஸோ, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம கொஞ்சம் வாரங்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தது வந்து ஸ்தேவான். ஸ்தேவானுடைய தைரியத்த பத்தி நம்ம தியானிச்சோம். எந்த அளவுக்கு தைரியம்னா, "வெட்றா பரவால்ல, தலைய தானே வெட்ட போற. என்ன பண்ண போற? சாவடிக்க போறியா? அடிச்சுக்கோ. நான் வந்து வார்த்தைய பேசுவேன்." அவர் மரணிக்கப் போகிறார் என்று அறிந்து, அவர் வந்து ஆ செய்த காரியம், அவர் வந்து உயிர மாய்த்துக் கொண்டது. ஐ மீன் மாய்த்துக் கொள்ள, கர்த்தருக்காக உயிர விட்டத வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ, ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா, நம்ப டிசைபிள் மைண்ட் செட் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்து வரோம். டிசைபிள்ஸ்னாலே, சீஷன்னாலே தைரியமா இருக்கணும். எனக்கு தைரியம் இல்ல பிரதர்னா, நீங்க சீஷனான்னு ஒரு கேள்வி. நீங்களே யோசிச்சுக்கோங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு யாரு அப்டின்னா, இயேசு கிறிஸ்து. ம். அவர விட ஒரு தைரியசாலி உலகத்திலேயே இல்ல. ஆ அதனால ஏன்னா நீங்க பைபிள்ல நெறைய இடங்கள்ல பார்க்கும்போது, ஒரு இடத்துல அவர அரெஸ்ட் பண்ண வந்து கேட்பாங்க. இந்த தமிழ் சினிமால இருக்கு. "யார்றா இங்க தமிழு? நீ தமிழா? நீ தமிழா?" அந்த மாரி இங்க வந்து யார் இங்க இயேசுன்ட்டு அவர்கிட்டயே போய் கேட்பாங்க. "நான் தான்" அப்டின்ட்டு வந்து நிக்கும்போது, அந்த சோல்ஜர்ஸ் சிதறி போய் விழுவாங்களாம். எவ்வளோ சினிமேட்டிக்கா இருக்கு பாருங்க. அ நீங்க அந்த அவர அரெஸ்ட் பண்ற அந்த சீன் நீங்க பைபிள்ல இருந்தா நீங்க படிங்க. நம்ம அதெல்லாம் இத குறிச்சு இப்ப இன்னைக்கு இதெல்லாம் பத்தி பேச போறதில்ல. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். இயேசு வந்து அவர அரெஸ்ட் பண்ண வர்றவங்க கெத்செமனே தோட்டத்திலன்னு நெனைக்கிறேன். வந்து "யார் இங்க இயேசு?" அப்படின்னும்போது அப்படி வந்து அப்படி நிக்கும்போது, நான் தான் இயேசுன்னும்போது, அவர அரெஸ்ட் பண்ண வந்த அந்த காவலாளிகள் வந்து அப்படியே சிதறி போய் பின்னாடி போய் விழுவாங்களாம். அவர்கிட்ட இருக்க வல்லமை, அந்த தில் பாரு. என்னடா இவரு? நம்ம அரெஸ்ட் பண்ண இவ்வளோ டீமா வந்துக்கிறோம், தைரியமா வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க போல்ட்னஸ் வந்து நெறைய இடங்கள்ல அவர் பரிசேயர், சதுசேயர் அட்ரஸ் பண்ணது, டீச்சர்ஸ் ஆஃப் த லாவ சேலஞ்ச் பண்ணது. நெறைய இடங்கள்ல இயேசுவோடைய அந்த தைரியம் வந்து வெளிப்பட்டது. நெறைய இடங்கள்ல வந்து ஈவன் சமாரியாக்கு என்டர் ஆவறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா, அங்க அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நெறைய இடங்கள்ல வந்து இந்த கல்ச்சர கிளாஷ் பண்றாரு இயேசு கிறிஸ்து. பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றாரு. இந்த கல்ச்சர், கஸ்டம்ஸ, இந்த பழைய பாரம்பரியங்கள். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, பழைய துருத்தி, புது ரசம் மாரி. புது துருத்தி, புது ரசத்த தான் இவரு ரெடி பண்றாரு. பட் இந்த பழசு உள்ள வரும்போது அத அடிச்சு உடைக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் அந்த கஸ்டம்ஸே அவங்க பாரம்பரியம், பண்பாடுன்னு பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த பேட்டர்ன்ஸ் அடிச்சு உடைக்கிறாரு. அ இந்த இந்த தேவாலயத்த இடிச்சுட்டு நான் 3 நாள்ல கட்டுவேன் அப்டின்றாரு. அது அவர குறிச்சு சொல்றாரு. அதுக்கெல்லாம் டென்ஷன். அவரு எது சொன்னாலும் ஏன் அவரு சொல்லும்போது, இவரு எது சொன்னாலும் அவருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி. இந்த சென்ஸ் இந்த பரிசேயர், சதுசேயர், இந்த வேதபாரகர் இவங்களால ஏன் இவருக்கு பிரஷர் எப்பவுமே வந்துனே இருந்துச்சுன்னா, நெறைய விஷயங்கள சேலஞ்ச் பண்றாரு. நெறைய இடங்கள்ல வந்து இவரு டைட்டா டிஸ்டர்ப் பண்ணே இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தேவை. தைரியம் தேவை. இந்த நாள்ல நமக்கு தைரியம் இருக்கிறதா? நெறைய காரியங்கள குறித்து, நம்மளை சுத்தி நடக்கிற அநியாயங்கள குறித்து கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா? ஃபர்ஸ்ட்டு நம்ப அநியாயம் பண்ணாம இருக்கிறோமா? நம்மள சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ்னா அரசியல், அந்த அரசியல் பத்தி மட்டுமே நான் பேசல. சின்ன சின்ன பாலிடிக்ஸ் நம்மள சுத்தி நடக்கும். ஃபேமிலிக்குள்ள நடக்கும். இந்த சர்ச்சஸ்குள்ள நடக்கும். ஆஃபீஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ள நடக்கும். இந்த மாரி தைரியமா கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கிறோமா? கேள்வி கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு தகுதி வேணும். தகுதிய ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம கேள்வி கேட்கிறோமா? யோசிச்சு பார்க்கும்போது ஜீசஸ் உடைய எக்ஸாம்பிள், டிசைபிள்ஸ் உடைய எக்ஸாம்பிள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, சீஷன்னா ஒரு ஒரு தைரியத்தின் ஆவி நமக்கு தேவைப்படுது. இயேசுவ விட தைரியமான ஒரு நபர் இல்ல. ஸோ ஐ என்கரேஜ் யூ டூ பி போல்ட். எந்த மாரி ஒரு போல்ட், எந்த விதமான ஒரு தைரியம் தம்முடைய சீஷர்கள் கிட்ட இருக்கணும் அப்டின்னா, வசனம் எப்படியா சொல்லுது. இன்னையோட டைட்டில் இதுதான். நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28:1 நான் ஸ்க்ரீன்ல அந்த வசனம் போடுறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப சூப்பரான ஒரு வசனம். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வசனம். எஸ். நீதிமொழிகள் 28:1ல வசனம் சொல்லுது, "நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமா இருக்கிறார்கள்." ம். ஸோ இந்த நாளுடைய மெசேஜோட டைட்டில் என்ன அப்டின்னா, சிங்கம் போல. அதுதான் டைட்டிலு. சிங்கம் போல. அ இதுல வந்து லைவ் அட்டெண்ட் பண்றவங்கன்னா இப்போ டைட்டில் தெரியும். அ நீங்க ஆன்லைன்ல கேட்கிற ஆளா இருந்தா ஆல்ரெடி டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு
நம்ம வந்து ஒரு தைரியமா இருக்கணும். எப்படி பிரதர் எத தான் சொல்றீங்க? எப்படி தைரியமா இருக்குன்னா, சிங்கம் போல தைரியமா இருக்கணும். தைரியம்னாலே நம்ப சும்மா ஜெனரலா யூஸ் பண்ற சிங்கம் மாரி வரான் பாரு அவன் தைரியமா அப்டின்னுவாங்க. அந்த பொண்ணு பாரு சிங்கம் மாரி நடந்து வருது சும்மா. சிங்கப்பெண்ணைலாம் சொல்றாங்க பாரு. ஏன்னா தைரியமான பெண்களா இருப்பாங்க. அவங்களலாம் சிங்க பெண்கள் அப்டி சொல்லுவாங்க. ஸோ இந்த தைரியத்துக்கு நம்ம உலகத்தார் மட்டும் இல்ல, பைபிளே ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுது அப்டின்னா, சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. யாருன்னா நீதிமான்களோட. நம்ம இந்த நாள்ல வந்து இந்த நீதிமான்களோ அத குறிச்சு பார்க்க போறதில்ல. ஒரு சீஷனா கர்த்தர் நம்மிடம் எந்த மாரியான ஒரு தைரியத்த எதிர்பார்க்கிறார்ன்னா, சிங்கம் போல ஒரு இடத்துல ஒரு சிங்கம் வந்து அப்படி ஒரு கர்ச்சிச்சுதுன்னா, எதிர்ல இருக்க யாரா இருந்தாலும் ஆஃப் ஆயி தான் ஆகணும். இத விட பெரிய ஒரு யானையா இருக்கலாம். இத விட ஒரு பெரிய மிருகமா இருக்கலாம். ஆனா காட்டுக்கு ராஜா யாருன்னா சிங்கம் தான். யோசிச்சு பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன்கிட்ட ஏன் நெறைய நேரங்கள்ல தைரியம் காணப்படல? ஏன் பயப்படுற? நியாயம் இருக்குது உன் பக்கம். ஆனாலும் கேள்வி கேட்கவோ, அத தட்டி கேட்கவோ ஏன் பயப்படுற? உனக்கான உரிமைகள கேட்கறதுக்கே பயப்படுறியா? அப்புறம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு போற? அப்புறம் என்னத்துக்கு பைபிள் படிக்கிற? அப்புறம் என்னத்த இந்த மாரி வார்த்தைய கேட்கிற? அப்புறம் என்னதான் கர்த்தருடைய ஆவிய கொண்டிருக்கிற? யார் யாரெல்லாம் நிஜமாவே கர்த்தருடைய ஆவியை கொண்டிருக்கிறார்களோ, அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீஷரும் அந்த அளவுக்கு ஃபயர் ஆவுறாங்க, தைரியமா ஆவுறாங்க, சாவ துணியிறாங்க. ஏதேதோ பண்றாங்க. பயங்கர எப்படி நெருப்பா இருக்கிறாங்க பாருங்களேன். அந்த விதமான ஒரு தைரியம் நம்மிடம் காணப்படுகிறதா? கேள்விக்குறி. நீங்க நீங்க உங்களுக்காக ஆன்ஸர் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்கள குறிச்சு இந்த கேள்வி கேட்டார்ன்னா, வாட் இஸ் யூர் ஆன்ஸர்? நீங்க அத ஆண்டவர பார்த்து சொல்லிக்கோங்க. ஆமா ஆண்டவரே! நான் தைரியமா தான் இயேசுவா இருக்கேன். எனக்கு வந்து நான் சீஷன் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிறேன். என்கிட்ட அந்த தைரியம் காணப்படுது. இதுதான் கணிகள் அப்படின்னு எதனா இருக்குதா? இல்ல மிஸ் ஆவுது அப்படின்னா, இந்த நாள்ல வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர நான் ஏற்படுத்த தான் வரேன். இந்த இந்த நாள்ல வந்து பயங்கரமான ஆழமான வார்த்தைலாம் கிடையாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிமைண்டர். நான் ரொம்ப பயப்படுறேன். எல்லாத்துக்கும் பயந்துகினே இருக்கேன். ஆனா நான் கூட சீஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம கிளாஷ் ஆகும். சீஷத்துவத்தின் முக்கிய பண்பு வந்து தைரியம். அது நம்மகிட்ட காணப்படல. நான் சிம்பிளா சொல்ட்டா இந்த வசனத்த இன்னும் நம்ப அ நல்லா புரிஞ்சுக்கணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பீக் ஆஃப் போல்ட்னஸ் அதாவது தைரியத்தின் உச்சம் என்ன தெரியுமா? சீஷர்களுடைய லைஃப்ப பார்க்கலாம். அனைத்து சீஷர்களும் 12 சீஷர்களும் தைரியமாக கர்த்தருக்காகவும், சுவிசேஷத்திற்காகவும் ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அதுல 11 பேர் ரத்த சாட்சியா மரிச்சாங்க. ஒருத்தர் மட்டும் நேச்சுரல் டெத் யோவான் மட்டும். மிச்சம் 11 பேரும் இவரும் தைரியமா நெறைய காரியங்கள் செய்றாரு. பாவம் அவர சாவடிக்க முடியல. அ அ எந்த அப்ப தைரியம்னா என்ன அப்டின்னா, எதுக்கு சீஷத்துவத்துக்கும், தைரியத்துக்கும் எப்படி லிங்க் ஆகுது அப்டின்னா, பீக் ஆஃப் போல்ட்னஸ். பீக் ஆஃப் போல்ட்னஸ்னா ஒரு ஒரு உச்சம். என்ன உச்சம்? இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆ சா சாவு சாவ ஒருத்தன் ஃபேஸ் பண்றதுக்கு வந்து, "என்ன கொலை பண்ண போறியா? அப்படியா? அவர மாரிலாம் என்ன கொலை பண்ணாத. தலைகீழ தொங்க என்ன சிலுவையில. சிலுவைய தலைகீழ இன்வெர்டட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. தலைகீழ சிலுவையில அறை." இது யார் சொன்னா? பேதுரு. பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு எங்க இருந்துங்க வருது இவங்களுக்கெல்லாம் தைரியம்? யோசிச்சு அதுதான் சீஷன். உண்மையான சீஷன் வந்து தைரியமா இருப்பான். எந்த அளவுக்குன்னா, கர்த்தருக்காகவும், சுவிசேஷத்திற்காகவும் என்ன மாரி சிலுவையில அறைய போறியா? அறை. ஆனா அவர மாரியே அறைஞ்சா அவர் அளவுக்கு நான் தகுதி இல்ல. அதனால எனக்கு தலைகீழ வச்சு அறைங்கன்னு சொல்லிட்டு, சிலுவைய தலைகீழ வச்சுட்டு பேதுருவ இது பண்றாங்க. நெறைய பேர் வந்து தலை வெட்டி மரித்தவர்கள் இருக்கிறாங்க. நீங்க YouTubeல போயிட்டு 12 சீஷர்கள் மரித்த விதம் அப்டின்லாம் போட்டீங்கன்னா, நானே வேணா லிங்க் ஷேர் பண்றேன். உங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த ஹிஸ்டரிலாம் படிக்கும்போது, இவ்ளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு லெகசி நிறைந்த ஒரு கிறிஸ்துவ பாதையில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கோம்னு யோசிச்சு பார்க்கும்போது, மெய் சிலிர்க்கும். அத தாண்டி யோசிச்சு பார்க்கும்போது, நம்மலாம் என்ன செய்றோம்? அப்டின்ற ஒரு ஒரு கிராஸ் செக் பண்ண சொல்லி, நமக்கு ஒரு நினைப்பூட்டல் வரும். ஸோ பீக் ஆஃப் போல்ட்னஸ் அதுதான். நான் சாவடிக்கிறேன் அடிச்சுக்கோ. ஆனா நான் சொல்றத நான் சொல்வேன். நான் பேசுறத நான் பேசுவேன். கர்த்தருக்கு நல்ல விஷயத்துக்காக சொல்றேன். உதவாத இல்ல. கர்த்தருக்காக நான் நிக்க வேண்டிய இடத்துல நிப்பேன். நான் வைராக்கியமா இருக்க வேண்டிய இடத்துல வைராக்கியமா இருப்பேன். எனக்கு விரோதமா ஆ பகைவர்கள் எழும்பினாலும் பரவால்ல. நான் சத்தியத்த பேசுவேன். ஆ டீம் சேர மாட்டேன். நெகட்டிவான ஆட்கள் கூட, நெகட்டிவான காரியங்கள் கூட, நெகட்டிவான குரூப் கூட, கர்த்தருக்கு விரோதமான நபர்களோடு வந்து என்னுடைய பழக்கவழக்கம் இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல எனக்கு என்னுடைய இது இருக்காது. நான் நோ சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் தேவை. நெறைய பேரு நோ சொல்லாததுக்கு காரணமே தைரியம் இல்ல. ஏங்க விட்டு வெளிய வரலாம்ல. இல்லங்க எப்படிங்க அது நான் எப்படி சொல்றதுன்னே தெரியலங்கன்னுவாங்க. ஏன்னா தைரியம் கிடையாது. பாத்தீங்களா? அப்போ நல்லதுக்காக, கர்த்தருக்காக, நார்மல் ஒரு ஒரு குட்னஸ்க்காக, நம்மளுடைய நலனுக்காக, கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒரு இடத்துல நோ சொல்றதுக்கே தைரியம் வேணும்னா, அப்ப இவ்வளோ ஒரு பொல்லாத உலகின் மத்தியில ஒரு சீஷன் டிசைபிள் மைண்ட் செட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். டிசைபிள் மைண்ட் செட் இஸ் ஈக்குவல் டூ போல்ட்னஸ் போல்ட் மைண்ட் செட் ஓகேவா? சீஷனின் மனநிலைனாலே
தைரியமான மனநிலை. கேள்வி கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன் உங்களை குறிச்சு. மாசம் முடிய போகுது. ஓகேவா? கடந்த 4 வாரங்களாக நம்ம வந்து சீஷன் என் மனநிலை ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு லைட்டா இந்த நல்ல ஹெவி மீல் சாப்பிட்டு கடைசியா ரசம் ஊத்தி அப்படியே கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு மெசேஜ். ரசம் தான். இந்த சென்ஸ் சும்மா லைட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா 3 வாரம் ஹெவியா போட்டு டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப சீரியஸான வேர்ட் ஆஃப் காட். இதெல்லாம் முடியுமா? சாத்தியமா? எங்க இருக்குது ஸ்டாண்டர்டு? அந்த ஃபர்ஸ்ட் வீக் மெசேஜ்ல எங்கே வந்துச்சு ஸ்டாண்டர்ட்? அதெல்லாம் முடியுமானா முடியும். கடைசியா அதாவது இந்த வீக் இந்த மந்தோடைய கடைசி வாரத்துல வந்திருக்கிறோம். இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கிறிஸ்துவுக்காக எஸ்பெஷலா கர்த்தருக்காக, சுவிசேஷத்திற்காக, நல்லதுக்காக என்னால தைரியமா நிக்க முடியுமா? தைரியமா நின்னு இந்த உலகத்தை எதிர்க்க முடியுமா? தைரியமா நின்னு கெட்ட பேரை வாங்கிக்க முடியுமா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தருக்காக நீங்க நின்னீங்கன்னா, பிசாசுடைய ஆட்கள், பிசாசுனால் ஏவப்பட்ட ஆட்களுக்கு நம்மள பகைப்பாங்க. பகைய ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா? இல்ல நான் வந்து எல்லார்கிட்டயும் நல்லவனாவே இருக்கணும்னா, நீங்க இருந்துட்டு போலாம். ஆனா சீஷன்னு வெளிய சொல்லிக்க முடியாது. ஏன்னா, நெறைய இடங்கள்ல நோ சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். ஒரு சீஷனா இருந்தாங்கன்னா இருந்தோம்னா. நெறைய இடங்கள்ல வந்து நெறைய பேர் அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டத்துல இருக்கும். நெறைய குரூப்ஸ, நெறைய சூழல்கள இங்க ஒரு இடத்துக்கு போனா இங்க பாவம் நடக்கும்னு தெரியும். அப்ப நம்ம அத அவாய்ட் பண்ணா நம்ம மேல கோச்சுப்பாங்க. இவர் ரொம்ப பரிசுத்தமாயிட்டாரு அப்படின்ற மாரி. ஆனாலும் பரவால்ல என்ன கோச்சிக்கினா கோச்சிக்கோ. நான் ஒரு சில விஷயங்கள நான் என்கரேஜ் பண்ண போறதில்ல. பழைய மாரி நான் இருக்க போறதில்ல. பழைய விதமான நண்பர்களோடு நான் சேர போறதில்ல. பழைய விதமான வார்த்தைகள நான் பேச போறதில்ல. பழைய விதமான பேட்டர்ன்ஸையும் நான் ஃபாலோ பண்ண போறதில்ல. நான் புது சிருஷ்டி. நான் சீஷனின் மனநிலைக்கு நான் அப்கிரேட் ஆயிட்டேன். இல்ல ஆயிக்கொண்டு இருக்கிறேன். அதனால ஆள விடுறா சாமி. சில விஷயங்கள வந்து நான் இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா நோ சொல்ல போறேன்னு சொல்றதுக்காக, உங்களுடைய டிசிஷன்ஸ்ல போல்ட்னஸ் இருக்கா? தைரியம் இருக்கா? நீங்க எடுக்கிற முடிவ தைரியமா எடுக்கிறீங்களா? அதான் கேள்வி. சிம்பிள் முடிவு அதெல்லாம் இல்ல. எந்த முடிவும் எஸ்பெஷலா சீரியஸான முடிவுகள் எடுக்கும்போது, தைரியமா எடுக்கிறீங்களா? ஒரே ஒரு கேள்வி. இந்த தைரியம் ஏன் சீஷத்துவத்துல நான் சேர்ந்தேன் தெரியுமா? தைரியம் எப்போ வரும்னா, விசுவாசம் இருந்தா வரும். கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறேன்னா, தேவன் பார்த்துக்கொள்வார். நான் கர்த்தருக்காக இந்த முடிவு எடுக்கிறேன். கர்த்தர் என்ன நடத்துவார். இந்த தாணி போண்டிக்கு நாங்க வந்ததுக்கு வந்து அதை விட லைஃப்ல அதுக்கப்புறம் செகண்ட் தைரியமான ஒரு முடிவு வந்து மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ்லாம் லேஸ்பட்ட ஒரு விஷயம் இல்ல. எப்படி யாராவது வரப்போறாங்கலாம் தெரியாது. ஸோ மேரேஜ் வந்து ஒரு முக்கியமான தைரியமான முடிவு. அதுக்கு முன்பதாக ஃபேமிலியா நாங்க சேர்ந்து எடுத்த தைரியமான முடிவு வந்து தாணி போண்டிக்கு வந்து ஊழியம் பண்றது அது யார் வேணா பண்ணலாம். அவன் ஒரு வளர்ந்த ஊர்ல இருந்து 25 வருஷம் நான் வளர்ந்த ஊர்ல இருந்து புலம்பெயர்ந்து ஒரு கிராமத்துக்கு சிட்டில வாழ்ந்த பையன் ஒரு கிராமத்துக்கு வந்து இங்க ஸ்டே ஆயிட்டு, இங்க வந்து சஸ்டெயின் ஆயிட்டு, இப்ப சிட்டிய விட எனக்கு கிராமம் ரொம்ப புடிச்சு போச்சு. ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்குது. மாசு இல்லாம இருக்குது. சிட்டில இருக்கும்போது அங்க வேற விதமான என்ஜாய்மென்ட். பட் இது வந்து பெர்சனல் ஃபேவரைட் சாய்ஸ். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது, இதுல ஒரு போல்ட்னஸ் அடங்கியிருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன அடங்கியிருக்கு? தைரியமான முடிவுப்பா. இந்த வயசுல எடுத்துக்கிறீங்களே! அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்பதாக என்ன அடங்கி இருக்குது அப்படின்னா, விசுவாசம் அடங்கி இருக்குது. கர்த்தர் சொன்னா கிளம்பிடலாம். ஆண்டவர் நடத்துவாரு அப்படின்ற மாரி. எங்கள் விசுவாசத்தின்படியே ஆனது. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, புறஜாதியார் வாயிலிருந்து ஒரு சாட்சி கேட்டேன். அத நான் ஷேர் பண்ணதில்ல நெறைய பேர்கிட்ட. பட் நான் ஷேர் பண்றேன். உங்களுடைய ஒரு போல்ட் டிசிஷன் யாரு எந்த லெவலுக்கு இம்பாக்ட் பண்ணும்னா, புறஜாதியார பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுது. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு கல்யாண மண்டபம் புக் பண்றோம் இங்க. கவரப்பேட்டையில. அந்த ஓனர பார்த்து அட்வான்ஸ் குடுக்க போம்போது, ஓனர் வந்து விசாரிச்சாரு. என் அப்பா கிட்ட தான் பேசின்னு இருந்தாரு. ஆ என்னையும் விசாரிச்சாரு. என்ன பண்றீங்க? ஏதுன்னு. இந்த மாரி அப்பா சொன்னாரு. பையன் வந்து ஃபேமிலியா நாங்க இங்க வந்துட்டோம் ஊழியத்துக்கு. அப்படியே சார் அவரு பக்கா ஹிந்து. ஃபுல்லா அப்படியே சாமி படங்க. அவங்க இந்து சாமி படங்க. நல்லா பட்டை கிட்டலாம் போட்டு ரொம்ப பக்கா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துவாம். ஆனா அவர் வாயிலருந்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? பார்த்தாரு. பார்த்து சொல்றாரு. ஐயா நீங்க ரிட்டயர்ட் ஆயிட்டு நீங்க வந்தீங்கன்னா எனக்கு அது புரியுது. நீங்க ஒரு பாஸ்டர். நீங்க ரிட்டயர்ட் ஆயிட்டு இந்த ஏஜ்ல வில்லேஜ்க்கு நீங்க வந்தீங்கன்னா, உங்களுடைய முடிவு எனக்கு புரியுது. இவரு எப்படி? அவர் என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாரு? ம். ஒரு புறஜாதியார் வாயிலருந்து பக்கா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துவோட வாயிலருந்து வந்த வார்த்தை. ரொம்ப எனக்கு அந்த வேர்ட் சரியா ஞாபகம் இல்ல. ஆனா மீனிங் இதுதான். ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அதாவது தெய்வீக ஒரு அழைப்பு, அந்த விதமான ஒரு பயபக்தி, காலிங் தான் அவர் சொன்னாருன்னு நினைப்பேன். அழைப்புன்ற வேர்ட் இல்ல. ஆனா அவங்க ஹிந்துஸ் யூஸ் பண்ற ஏதோ ஒரு வேர்ட். நான் மறந்துட்டேன் நானு. இந்த விதமான ஒரு பேஷன், ஒரு அழைப்பு இல்லாம, தெய்வத்தோடைய அழைப்பு இல்லாம, இந்த டிசிஷன ஒரு பையன் ஒரு ஒரு வாலிபனால 25 வயசுல எடுக்கவே முடியாது. அது மட்டும் எனக்கு தெரியும். "நல்லா இருப்பப்பா தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸ் பண்ணாரு. அப்பா தான் சாட்சி இதுக்கு. என் கூட தான் இருந்தாரு அப்பா. ஐ திங்க் ராஜா அங்கிளும் கூட இருந்தாருன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். பட் அப்பா இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் எனக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் சொல்லியிருந்தா, பிரைஸ் பி டூ காட், தேங்க் யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு புறஜாதியாருக்கு அது தெரிது பாருங்க. ஒரு வாலிப பையன்
ஒரு ஃபேமிலியே ஒரு இடத்துக்கு ஊழியம் பண்ணோம் சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு வரான்னா 25 வயசுல எந்த பையன் அப்படி எடுப்பான்? அது வந்து பயங்கரமான ஒரு ஒரு அப்படியே தலைகீழ லைஃப திருப்பி போடுற ஒரு டெசிஷன் மேக்கிங் இல்லையா? எப்படி இந்த வாலிபனால எடுக்க முடியுதுன்னா, அவரு சொல்றாரு அனுபவத்துல. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குளோரி நிஜமாவே இந்த உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள்னு வார்த்தை இருக்குல்ல. ஸோ அ சு மக்கள் பிறர் பேசணும். உங்களுடைய வெளிச்சத்த பார்த்து வந்து பிதாவ அவங்க மகிமைப்படுத்தணுன்ற மாரி நிஜமாவே அந்த நாள்ல பிதா மகிமைப்பட்டுருப்பார்ன்னு நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எஸ் ஏதோ ஒண்ணு சக்சஸ்ஃபுல்லா நடந்துன்னு இருக்குன்ற மாரி. எதுக்கு இத சொல்றேன் அப்டின்னா, நீங்க ஒரு இடத்துல போல்டான முடிவ விசுவாசத்தின் அடிப்படையில எடுக்கும்போது, பல வருஷம் கழிச்சு அந்த ஒரு 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 டிசிஷன் அட்லீஸ்ட் அந்த முடிவ யாரோ ஒருத்தர் கேள்விப்பட்டாலே, அவரு பிதாவ மகிமைப்படுத்துற அளவுக்கு, அவங்களுக்கு தெரியிற அளவுக்கு ஆண்டவர் வந்து அத மேன்மையா வைப்பார். இப்ப உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். மாசம் கடைசிக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த கடந்த மாதம் ஃபுல்லா கேட்ட விதத்தின்படி, டிசைபிள் மைண்ட் செட்க்கு அப்கிரேட் ஆயிட்டீங்களா? எனக்கு பதில் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்க. கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். டிசைபிள் மைண்ட் செட் சீஷரின் மனநிலைக்கு அப்கிரேட் ஆயிட்டீங்களா? ஆயிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். ஆவலையா? இனிமேல் ஆக பிரயாசப்படுங்க. இதோட முடிச்சிடாதீங்க. அடுத்த மாசம் வேற தலைப்புக்கு போயிடுவோம் இல்லையா? அப்புறம் இந்த சீஷன் மனநிலை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போலன்னு நினைக்காதீங்க. சீஷனின் மனநிலை அப்கிரேட் ஆயிட்டா வாழ்க்கை ஃபுல்லா அத கன்டின்யூ பண்ணணும். அதோட சீரியஸ்னஸ்லாம் கடந்த 3 வார மெசேஜ்ல வந்து ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கு. இன்றைக்கு தைரியம் இருக்குதா உங்ககிட்ட? எல்லாம் இருக்குது பிரதர். ஆனா தைரியம் மட்டும் இல்லன்னா கேள்விக்குறி. அப்போ வார்த்தை சரியா உள்ள போலையா? ஏன் பயப்படுறீங்க? பயம் என்கிறது நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்னு வசனம் இருக்கு. அப்ப அடிமைத்தனம் என்பது ஆவி. பயம் என்பது அடிமைத்தனத்தின் ஆவி. அப்ப பயம் என்பது ஆவி. அது ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட். இப்ப பயத்தினால நான் ஆக்கிரமிக்கப்படுறேன். பயத்தினால நான் சூழப்படுறேன் அப்படின்னா, இட்ஸ் ஹை டைம் தட் ஐ நீட் டூ சேஞ்ச் அ லாட். எஸ்பெஷலா எதுல மாறணும் நான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள அதிகமா போகணும். நெகட்டிவிட்டியும், கசப்பும், உலக சத்தமோ, பிசாசுடைய சத்தமோ, இந்த நியூஸ் சத்தமோ, மற்ற சத்தங்களும், உலகத்தின் சத்தம் அதிகமா என் காதுக்கு போக, பிசாசு அதெல்லாம் பயன்படுத்தி பயத்தின் ஆவிய நமக்குள்ள புகுத்துவான். பயத்தின் ஆவியால பிடிப்பட்டவர்கள் ஒரே ஒரு விடுதலை கர்த்தருடைய வார்த்தை. எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்ட் ஆஃப் காட நீங்க உள்ள போடுறீங்களோ, பைபிள படிச்சு இது போன்ற மெசேஜஸ் கேட்டு நல்ல உபதேசியார்கள், கர்த்தர் நல்லவர் என்று போதிக்கிற உபதேசியார்கள், உங்களுடைய விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ற உபதேசியார்களுடைய யூடியூப் மெசேஜஸ், டிவி மெசேஜஸ்லாம் நீங்க கேட்டு, உங்களுடைய சர்ச் பாஸ்டர்ஸோட மெசேஜஸ 2 வாட்டி, 3 வாட்டி போட்டு ரெக்கார்ட் பண்ணிலாம் நீங்க கேட்டு, அத நீங்க அப்ளை பண்ணும்போது, ஐ மீன் அது உள்ள போம்போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, நிறைவானது வரும்போது, குறைவானது ஒழிந்து போகும்னு வசனம் இருக்கு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பயத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுபட்டு, ஆட்டோமேட்டிக்கா எங்க அப்கிரேட் ஆயிடுவோம்னா, போல்ட்னஸ் தைரியத்தின் ஆவிய நாம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெந்தெகோஸ்தே நாள் தான். அது வரைக்கும் அப்படியே அலறுவாங்க. ஆண்டவர் திட்டுவாரு. அற்ப விசுவாசிகளே! எவ்வளவு நாள் தான் உங்க கூட இருப்பேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் படிச்சா நெறைய இடங்கள்ல சிரிப்பா இருக்கும். ஆனா நம்மளும் அந்த மாரி தான் இருப்போம். ஆனா நம்ம சிரிச்சுன்னு இருப்போம் அவங்கள பார்த்து. படிக்கும்போது என்ன இவ்ளோ இதுவா இருக்கிறாங்களே அற்ப விசுவாசமே இல்லாம. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் தான் பேய் ஓட்டுறார். எல்லா இடத்துலயும் ஆண்டவர் தான் அற்புத அடையாளங்கள் பண்ணாரு. ஊழியத்துக்கு 2, 2 பேரா போயிட்டு வரும்போது மட்டும் எங்க நாமத்துல உங்க நாமத்துல பேய்லாம் ஓடுச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பெருசா எதுவும் செஞ்சா மாரி இல்ல. அதே சீஷர்கள் தான். ஒண்ணும் பெருசா மாறி இல்ல. ஒரே ஒருத்தருக்கு ஆக்சஸ் குடுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க ஆக்சஸ் குடுத்து, காத்திருந்து, அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அவங்க ஆவியானவரின் முழுமையில நிரப்பப்படும்போது, அதுக்கப்புறம் பிளாஸ்ட் தான். த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இப்ப வரைக்கும், நான் வரைக்கும், நெல்சன் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், அந்த 12 பேர்ல ஒருத்தர். தோமா வந்தாரு, இந்தியாவ கலக்கிட்டு போயிட்டாரு. வாட் அபௌட் யூ? அப்போ உங்களுடைய ஒரு முடிவு, உங்களுடைய ஒரு தைரியமான டிசிஷன், உங்களுடைய தைரியமான ஒரு மூவ், ஒரு 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 ஸ்டெப் இன்டூ த ரைட் பாத் ஒரு நல்ல பாதைக்கு நேராக உங்களுடைய ஒரு தைரியமான ஒரு அடி, அந்த ஒரு டிசிஷன், ஒரு ஸ்டெப்ப நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, எவ்வளவு பெரிய தாக்கத்த உலகத்துல ஏற்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் மூலியமாகவும், உங்களைக் கொண்டும், உங்களுக்காகவும், உங்களுக்குள்ளும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தைரியத்தின் ஆவியோட இருக்கலாம். யார போலன்னா, சிங்கம் போல, சிங்கத்தை போல நீதிமான்கள் வந்து தைரியமா இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. சீஷர்களாகிய நீங்களும் நானுமே சிங்கத்தைப் போல தைரியமா இருப்போம். விசுவாசத்துல பலப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கோர் ஒண்ணே ஒண்ணு தான். கர்த்தருடைய வார்த்தை. அத நல்லா கெட்டியா புடிச்சுக்கோங்க. பெரிய காரியங்களை செய்வார் நம்ம மூலியமா. ஹல்லேலூயா. தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.